இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தடைகள் உன் பாதையிலே பெரும் துன்ப வேளைகளில், தடைகள் உன் பாதையிலே பெரும் துன்ப வேளைகளில் பதறாமல் இயேசுவை நம்பு, பதறாமல் இயேசுவை நம்பு. புது பாதை திறந்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்தன் வழிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார். தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மீகாவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 13 வசனத்தின் முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். நம்முடைய ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். வாழ்க்கையின் பாதையிலே, பிரயாணத்திலே ஏராளமான தடைகளை நாம் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். பிசாசானவன் தடைகளை கொண்டு வருவான். சூழ்நிலைகள் தடையாக இருக்கும், பலவீனங்கள் தடையாக இருக்கும், சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அதனை மாற்றி போடுகிறவர் அல்லது எடுத்து போடுகிறவர், நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக செல்கிறபடினால் நிச்சயமாகவே நாம் அடைய வேண்டிய காரியங்களை நாம் அடைய முடியும், செல்ல வேண்டிய இடங்களுக்குள் செல்ல முடியும். எப்பொழுது நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லும் பொழுதுதான். இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அற்புதமாக வெளியே கொண்டு வருகிறார். அந்த பாதை எளிதாக இல்லை, கடினமான ஒன்றாக இருந்தது. செங்கடல் குறுக்கே வந்தது, யோர்தான் குறுக்கே வந்தது, எரியோக்கள் மரித்து நின்றன. ஆனால் எல்லாவற்றையும் மாற்றி கடலை பிளந்து கொடுக்கிறார். யோர்தானை பின்னிட்டு திரும்ப வைக்கிறார். எரியோவை தரைமட்டமாக்குகிறார். காரணம் என்ன தெரியுமா? சேனைகளின் கர்த்தர் முன்பாக நடந்து போனார். அதனால் எல்லாவற்றையும் நீக்கி கானான் தேசத்தை சுதந்திரிக்கக்கூடிய வழியை ஏற்படுத்தினார். நாமும் பரம கானானுக்கு நேராக பிரயாணப்பட்டு போகிறோம். வாழ்க்கையிலே பலவித எதிர்பாராத பிரச்சனைகள், எதிர்பாராத வேதனையான அனுபவங்களை சந்திக்கும் பொழுது சோர்ந்து போய்விடுகிறோம். முயற்சி எடுத்தும் வாய்க்கவில்லையே, எதை செய்தாலும் தடை, எதை செய்தாலும் காரியங்கள் அப்படியே நின்று விடுகிறது, ஒரு ஸ்டெப் கூட முன்னால் போக முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் புலம்புகிறீர்களா? கர்த்தரை உங்கள் வாழ்க்கையிலே முன்பாக கடந்து போகும்படிய அனுமதியுங்கள், சூழ்நிலைகள் மாறும். ஒரு அருமையான சகோதரன் இரவும் பகலுமாய் நன்றாக உழைத்து ஓடி ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதத்திலே சரீரத்தில் பலவீனம் வருகிறது. அந்த பலவீனத்து நிமித்தமாய் மருத்துவரை அணுகிறார். மருத்துவர்களும் சோதித்து பார்க்கும் பொழுது இந்த பலவீனம் அதிகமாக இருக்கிறது, இதிலிருந்து மீண்டு வருவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லிவிட்டார்கள். இதற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. முழு குடும்பமும் கண்ணீரினால் நிறைந்துவிட்டது. படுத்த படுக்கையாக மாறிவிடுகிறார். மருத்துவம் சொல்லுகிறது அந்த டெஸ்ட் எல்லாம் இது பாசிபிலிட்டிஸ் இல்லை. மருத்துவர்களும் கைவிட்டு விட்டார்கள். பார்க்கிறவர்களாம் சொன்னார்கள், இனிவன் எழுந்திருக்க போவதே இல்லை, இவருடைய வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்து விட்டது, சிறு வயதிலே இவ்வளவு பெரிய பாதிப்புக்குள் எப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்து விட்டது என்று சொல்லி பார்க்கிறவரெல்லாம் அனுதாபப்பட்டு புலம்பி கொண்டு போனார்கள். ஆனால் நாட்கள் சென்றது. படுத்த படுக்கையிலே இருந்த சகோதரனுக்கு மிகுந்த மனவேதனை, சோர்வு வந்த போது ஒரு நாள் அப்படியே படுத்த படுக்கையில் இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு என்ன சொன்னார்? ஆண்டவர், இந்த பலவீனம் என் வாழ்க்கைக்கு தடையாய் போய்விட்டதினால் வேலை செய்ய முடியவில்லை, ஊழியத்தை செய்ய முடியவில்லை, குடும்பத்தை பார்க்க முடியவில்லை, படுத்த படுக்கையாக நான் பாரமாக மாறிவிட்டேன். நீ நினைத்தால் இந்த தடையை மாற்ற முடியும். இந்த பலவீனத்தை எடுத்து போட்டு நான் தொடர்ந்து என்னுடைய வேலைகளை, குடும்பத்தை, மற்ற காரியங்களை செய்யவும் பார்க்கவும் முடியும் என்று சொல்லி ஒரு சிறு விண்ணப்பத்தை ஏறெடுத்தான். அவ்வளவுதான். எந்த காரியம் தடையாக இருந்ததோ, இந்த பலவீனம் ஒன்றையும் செய்ய முடியாமல் முடக்கப்பட்டதோ, கர்த்தர் இறங்கி அந்த தடையை மாற்றினார். அந்த பலவீனத்தை எடுத்தார். சூழ்நிலை மாறிவிட்டது. மீண்டுமாய் எழுந்து ஓட, தன்னுடைய வேலைகளை செய்ய, குடும்பத்தை கவனிக்க, எல்லாவற்றையும் நார்மலாக செய்யும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். யோசித்து பாருங்கள். இதுதான் நம்முடைய ஆண்டவர். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறபடினாலே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு முடங்கி கடந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் வாய்க்காமல் இருந்தாலும், எப்படிப்பட்ட தடைகளை நீங்கள் சந்தித்திருந்தாலும், தடைகளை உடைத்தெறிகிற, தகர்த்தெறிகிற தேவன் நமக்குண்டு. அவர் முன்பாக போவார். இந்த நாளில் அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, என் தடைகளை தகர்த்தெறிகிற தேவனாயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். செங்கடலை பிளந்து கொடுத்தீங்கப்பா. பார்வோனின் சேனைகளை மூழ்கடித்து தொடர்ந்து வருகிற பிரச்சனைக்கு முடிவு கட்டினீர். எரிகோவை தகர்த்தெறிந்தீர்.
யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்து உம்முடைய ஜனங்களை நடந்து போக வைத்திருப்பா. வண்ணமாகவே இந்த நாளிலும் தொழில் ரீதியான தடையாக இருக்கலாம், குடும்பத்திலே திருமணம் ஆகவில்லையே, குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையே, இந்த பலவீனம் தடையாக மாறிவிட்டதே, அல்லது இப்படி எதிர்ப்பு சூழ்நிலைகள் என்று சொல்லி பல காரியங்கள், பல நாள் இழுத்தடிக்கிற முடியாத பிரச்சனைகள், தொடருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு கட்டுவீராக. சூழ்நிலைகளை மாற்றி பிள்ளைகளை மீண்டுமா எழுந்திருக்க பண்ணுங்க. படுத்த படுக்கைகள் மாறட்டும், முடங்கி போன கால்கள் மீண்டுமா நிமிர்ந்து நிற்கட்டும், எல்லா வாசல்களும் திறக்கட்டும் அப்பா. அற்புதங்களோட கட்டு தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தடைகளை தகர்த்தெறிகிற தேவன் முன்பாக செய்கிறபடினாலே அவருக்கு நன்றி செலுத்துங்கள், மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாகவே தடைகள் மாறும். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். செங்கடல் மேல் அசைவாடி நீ எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடல் மேல் அசைவாடி நீ எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே.